அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்றைய தலைப்பு ராமர் இருக்கும் இடமே அயோத்தி. ராமருக்கு பட்டாபிஷேக விழா ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது தசரத மன்னன் கிட்ட கைகேயி அவர்கள் பெற்ற வரத்தை கேட்டு இப்போது தன்னோட மகன் பரதன் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லி முதல் வரமாக கேட்குறாங்க. அதுக்கு தசரத அரசர் இது முறையல்ல, இருந்தும் நீ இந்த பரதன் அரசாளணும்னு சொல்கிற, ஆனால் பரதர் இதை ஏற்க மாட்டான், இருந்தாலும் நான் உனக்கு அந்த வரத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தன்னோட இரண்டாவது வரமாக ராமர் வனவாசம் செல்லணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டு தசரதர் நீ இந்த மண்ணை கேட்டால் கூட உனக்கு நான் கொடுத்துருவேன், ஆனால் நீ என் கண்ணையே கேட்குற, என்னால் இதை தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தும் தன்னோட வாக்கு தன்னோட வரம் கொடுத்ததை அவங்களால மறுத்து கூற முடியாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அடுத்த நாள் இந்த பட்டாபிஷேக விழா ஏற்பாட்டில் தசரதர் போகாமல் இருக்கிறாரு. உடனே வசிஷ்ட முனிவர் சுமித்திரரை போய் மன்னனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அப்போது கைகேயி சுமித்திரர்கிட்ட போய் ராமரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் திருக்கோயிலுக்கு செல்லும் போது சுமித்திரர் கைகேயி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க கைகேயியை பார்க்க வர்றாங்க. அப்போது கைகேயி உங்கள் தந்தை கட்டளையிட்ட ரெண்டு வார்த்தைகளை நான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமர் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. கைகேயி அவங்க நீர் சூழ்ந்த இந்த உலகத்தை பரதன் ஆளட்டும்னு சொல்கிறாங்க. உடனே ராமர் தன் தமையன் இந்த பதவிக்கு வர்றதில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக சரின்னு ஏற்றுக்கிறாங்க. இரண்டாவதா நீ சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு 14 ஆண்டுகள் காடு திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ராமர் எந்த சலனமும் இல்லாமல், கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்லாமல், நான் இப்போவே உங்கள் கட்டளையை ஏற்று காடு செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தசரதர் மனம் உடைஞ்சு தரையில் விழுந்து இருக்கிறாரு. ராமரின் தாயாரான கோசலை சாமரம் வீசும் ஒற்றை குடை சுற்றி வரும் மகுடம் புனைந்து மகன் வருவான் என்று காத்திருந்தாள். ஆனால் தவக்கோலத்தில் மகன் வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ராமர்கிட்ட ஏன் இப்படி இந்த உடையில வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது ராமர் சொல்றாங்க, தன் தமையனான பரதர் இந்த நாட்டை ஆழ்வார்னு சொல்றாங்க. அதுக்கு கோசலை எந்த மறுப்புமே தெரிவிக்காம பரதர் குற்றமற்றவர் தான், அவங்களுக்கும் அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லணும்னு சொல்லும் போது இது தண்டனை, இது கட்டளையா அல்ல தண்டனையா, நீ என்ன தவறு செஞ்ச, இதை நீ ஏற்றுதான் ஆகணும் அப்படின்னா நானும் உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராமர் அவர்கள் நீங்கள் அப்பா கூட துணையாக நீங்கள் இருக்கணும், அதுதான் உங்களோட கடமை, அதுதான் நியாயமும் கூட அப்படின்னு சொல்லி தன்னோட அன்னையான கோசலையை சமாதானப்படுத்தி வர்றாங்க. அப்போது இதை அறிந்த லட்சுமணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சினமென்று தெரியாத அவர் கடும் சினம் கொண்டு தன்னோட வில்லை எடுத்து என் வில்லுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் எந்த சொல் வேணாலும் சொல்லட்டும்னு சொல்லி வர்றப்போ ராமரை சந்திக்கிறாரு. அப்போது ராமர் ஏன் சினமே என்னன்னு தெரியாது, நீ ஏன் இவ்வளோ சினம் கொள்றன்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கான இடம், இதை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, இதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமர் சொல்கிறாங்க, உன்னோட சினத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ, இது நம்ம அப்பாவோட சொல், அதனால இதை நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால சரின்னு அதை ஒத்துக்கிறாங்க. ராமரும் லட்சுமணரும் சுமித்திரையை பார்க்க வர்றாங்க. அப்போது லட்சுமணர் சுமித்திரர்கிட்ட இதெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அதுக்கு சுமித்திரர் சொல்கிறாங்க, நீ கண்ணீர் விட்டு அழுகிறனால ராமர்கிட்ட இருந்து நீ அந்நியனாக, நீ அழாத, நீயும் உன்னோட தவக்கோலம் கொண்டு அவங்களோட புறப்படு, ராமருக்கு பின் செல்லுக அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி செல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி நீ அடிமையாக செல்லணும், அதோட அவங்களுக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டால் மட்டும்தான் நீ முன்னாடி செல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மகனை ராமர் கூட தவக்கோலம் கொண்டு அனுப்புறதுக்கு சுமித்திரை தயாராக இருக்கிறாங்க. அப்போது லட்சுமணர் ராமருக்கு முன்னாடி தவக்கோலத்தில் நிற்கிறாங்க. ஆனால் ராமர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, நீ ஏன் இப்படி நிற்கிறேன்னு கேட்கும் போது நானும் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை ராமர் ஏற்க மறுக்கிறாரு. லட்சுமணர் சொல்கிறாரு, மீனும் தவளையும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், அது மாதிரி
ஒவ்வொரு உயிர்களும் அதோட இடத்துல தான் அது வந்து வாழும். நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நானும் உங்களோட தான் வருவேன். நீங்கள் சொன்னனால என்னோட சினத்தெல்லாம் நான் குறைச்சிட்டேன். நீங்கள் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். என்னை வர வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லவும் ராமர் எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. சரின்னு சொல்லிடுறாங்க. சுமித்திரை வந்து லட்சுமணர் கிட்ட சொன்னாங்க, ராமர் எடுக்கும் இடம் தான் உனக்கு அயோத்தி. இனி ராமர் தான் உன்னோட தந்தை, சீதை தான் உன்னோட அன்னை. நீ அவங்க கூட வனவாசம் சென்றுவான்னு சொல்லி சுமித்திரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து ராமர் வந்து சீதை கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி பரதன் நாட்டாழ்வார்னு சொல்றாங்க. சீதை சரி அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. நான் வந்து 14 ஆண்டுகள் காடு சென்று வர வேண்டும்னு சொல்லவும் சரின்னு சொல்லிடுறாங்க. நீ இங்கே இருந்து ஆட்சி புரியணும் அப்படின்னு வந்து சொல்லவும் சீதை வந்து அதை ஏற்க மறுத்துட்டு மனைவி என்றால் மனை ஆள வேண்டும் என்று விதி ஏதும் இருக்கிறதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு உங்கள் அம்மாவை மட்டும் உங்கள் அப்பா கூட இருந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னீங்க, அப்போ என்னையே உங்கள் கூட கூட்டிகிட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சீதை அவர்கள் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று ராமரிடம் கேட்டு, என் ஒருத்திக்கு தான் இந்த காட்டில் இடம் எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்க. ராமர் மறுபேதும் பேச முடியலை. ராமர், லட்சுமணன் மற்றும் சீதை மூவரும் வனவாசம் செல்கின்றனர். நன்றி.